சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம்தான் விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்று காலையில் மீண்டும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய பட்டாசு ஆலை ஒன்றில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜெயிலானி, தற்போது விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்து குறித்த விரிவான விவரங்கள். சரவணன், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாரணாபுரம் புதூரில் ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான மகேஸ்வரி பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலை நாக்பூர் உரிமத்துடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் 40க்கும் மேற்பட்ட அறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருந்து கலவை செய்யும் உள்ள அறையில் நேற்று பணிகளை முடித்துவிட்டு மீதி மருந்து கலவை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. திடீரென இன்று காலை பருவநிலை மாற்றம் காரணமாக மருந்து கலவை உள்ள அறையில் வெடி விபத்து ஏற்பட்டதால் 3 அறைகள் தரைமட்டமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி தீயணைப்புத்துறை வீரர்கள் தற்போது நீண்ட நேரம் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாசு ஆலையில் பணிக்கு தொழிலாளர்கள் யாரும் வராததால் பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முந்தைய தினம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் வரை காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது ஒரே நாள் இடைவெளியில் மீண்டும் ஒரு பட்டாசு ஆலை வெடி விபத்து என்பது இன்று ஏற்பட்டுள்ளது. சரவணன், தற்போது மாவட்ட ஆட்சியர் விதிகளின் மீது செயல்படும் பட்டாசு ஆலை மீது அவர் உரிமையாளர்கள் மீது குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி.